Hi friends, welcome to Pavi'S Galatta. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? கோலி இட்லி அண்ட் காய் சட்னி. அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி விடுங்க. அது கூடவே 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சரிங்களா? தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆயிரும். இது எப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த லம்ஸ் கட்டியாக இல்லாமல் எல்லாத்தையும் உடிச்சு விட்டு நல்லா உதிரியாக பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. ஸோ ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிங்க, ரொம்ப அதிகமாகவும் தெளிக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து அதில் குட்டி குட்டி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக உருண்டை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, உருண்டை முடிச்சாச்சு. அடுத்து நான் இட்லி குக்கர் தான் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் ஸ்டீமில் இதை வேக வைங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெந்தால் போதும். இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பச்சை மிளகா, அதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, 15 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். நல்லா உள்ளே வெந்து கொடுத்துருக்கு, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே, அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை, 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பெள்ளு இல்லை வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். அப்புறம் இதில் என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதோடது எல்லாமே என்ன அப்படிங்கிறத வீடியோவில் நான் எவ்வளோ குவான்டிட்டிங்கிறத போட்டிருக்கேன். அடுத்து உப்பு, இதுக்கு தேவையான அளவு. அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கேன் கோலி இட்லி. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நல்லா இன்னும் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா ஆட் ஆகும். இது சூப்பரான டிஷ்ஷாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள் மறக்காமல். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 2 மினிட்ஸ் ஆச்சு. இது நல்லா வைண்டப் ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் போட்டு ஒரு நல்லா ஒரு சாட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் சாட் பண்ணி இறக்கி வச்சிட்டோம்னா நம்மளுடைய கோலி இட்லி ரெடி. அடுத்து இது கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். காய் சட்னினா ஒன்றும் இல்லை, அது என்னென்னு பார்க்குறீங்களா? தேங்காய் சட்னி தான். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக கர்நாடகாவில் இது ஃபேமஸுங்க. சரிங்களா? காய் சட்னி அப்படின்னு தான் அங்கே சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இதுக்கு 2 கை தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், கொரன்னு அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா தான் காய் சட்னி சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதில் ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு ஜஸ்ட்டு அதை ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் சாட் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் சட்னியை அதில் போட்டிங்கன்னா நம்மளுடைய காய் சட்னி ரெடி. நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க, 1 கிளாஸ் தண்ணி. சரிங்களா? ஸோ டேஸ்டியான யம்மியான கோலி இட்லி வித் காய் சட்னி ரெடி. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவிஸ் கலாட்டா. நன்றி.